கடந்த 29/9/2008 அன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் மலேகான் அப்படிங்கிற இடத்துல ஒரு மசூதி பக்கத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளில் குண்டு வெடிக்குதுங்க. அதில் 6 பேர் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க. 100க்கும் மேற்பட்டவங்களுக்கு நல்ல பெரிய கொடுங்காயம் ஏற்பட்டுச்சு. நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சொல்லுவாங்க இல்லையா, தேசிய புலனாய்வு முகமை, அவங்க இதில் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 7 அக்யூஸ்ட் மேலே அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. விசாரணை முடிஞ்ச பிறகு நேற்றுக்கு 31/7/2025 அந்த 7 நபர்களும் குற்றவாளிகள் அல்ல, எல்லாரும் நிரபராதிகள் அப்படின்னு நேற்று விடுதலை பண்ணிட்டாங்க. ரொம்ப தமாசா இருக்குங்க. அப்போ யாருங்க குண்டு வச்சு அந்த மசூதி பக்கத்தில் 6 பேர் இறந்தாங்க அல்லது 100 பேருக்கு மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க? என்னதான் நடந்துச்சு, என்ன நடக்குதுங்க இப்போ வாங்க பார்க்கலாம். கடந்த 29/9/2008 அன்னைக்கு நம்ம இந்தியாவில் உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் மலேகான் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஒரு மசூதியில் பிரேயர் நடந்துட்டு இருக்கு. அப்போ மசூதிக்கு வெளியே ஒரு மோட்டார் சைக்கிள் நிறுத்துறாங்க. அப்போ பிரேயர் முடிஞ்சு எல்லாம் வெளியே வர்றாங்க. திடீர்னு அந்த மோட்டார் சைக்கிள் இருக்கிற குண்டு வெடிக்குது. அந்த குண்டு வெடிப்பில் 6 பேர் இறந்துடுறாங்க, 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமாயிருது. உடனே இந்த வழக்கு மகாராஷ்டிரா உள்ள ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படிம்பாங்க, பயங்கரவாத எதிர்ப்பு குழு அப்படின்னு பேர் அந்த போலீஸுக்கு. அவங்க உடனே விசாரணைக்கு இதை எடுத்துக்கிறாங்க. இதில் விசாரணைக்கு எடுத்துட்டு அவங்க மொத்தமாக ஒரு 14 அக்யூஸ் இதில் டோட்டலாக அப்படின்னு சொல்கிறாங்க, பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கை என்ன பண்ணுறாங்கன்னா என்ஐஏ என்ற அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் கடைசியில் சார்ஜ் ஷீட் போடும்போது இந்த என்ஐஏ இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த 14 அக்யூஸ்ட் இல்லைங்க, 7 பேர் தான் உண்மையான அக்யூஸ்ட். 7 பேர் மேலே ட்ரா பண்ணிவிட்டு மீதி உள்ள 7 பேர் மேலே போடுறாங்க. யார் அவர்கள் என்று சொன்னால், அந்த 7 அக்யூஸ்டும் இறந்தவர்கள் எல்லாம் மசூதி பக்கம் இருக்கிற முஸ்லீம்கள். யார் இந்த குற்றத்தை செய்தார்கள், இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் பாம் வச்சு கொண்டது யார் அப்படின்னு கான்ஸ்பிரசி பண்ணது அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படின்னா அப்போ சிட்டிங் எம்பியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பெண் சாமியார், பிரக்யா சிங் தாக்கூர் அப்படின்னு பேர். அவங்க அப்போ தான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை துறந்து நான் சாமியார் ஆகிறேன் அப்படின்னு சாமியார் ஆனவர். சாமியாரை போய் கைது பண்ணிட்டாங்க. அப்போ லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித் அப்படின்னு பேர். அவர் மிலிட்ரியிலிருந்து ரிட்டையர் ஆனவருங்க. அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் இப்போ ஆர்எஸ்எஸ் பக்கம் இருக்காருன்னு சொல்லி. 3வதாக ரமேஷ் உபாத்யாயா அப்படின்னு சொல்லி. 4வதாக சமீர் குல்கர்னி. 5வது அஜய் ரஷிகார் அப்படின்னு ஒருத்தர். 6வதாக பார்த்தோன்னா சுதாகர் திவேதி. 7வதாக சுதேகர் சதுர்வேதி. இந்த 7 அக்யூஸ்டும் யாருன்னு கேட்டால் எல்லாமே ஒன்று பிஜேபி கட்சி சேர்ந்திருப்பாங்க, இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் சேர்ந்ததாக இருப்பாங்க. இது ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 பேர் மேலே அந்த என்ஐஏ கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டு போட்டாங்க. என்ஐஏ கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போட்டோம்னா 31/7 நேற்றுக்கு 31/7/2025 அன்னைக்கு அந்த விசாரணை முடிந்து அந்த 7 அக்யூஸரும் குற்றமற்றவர்கள், அவர்களுக்கு எதிரான குற்றம் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்டு நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் கோர்ட்டு நீதிபதி, என்ஐஏ கோர்ட் நீதிபதி ஜட்ஜ் லகோட்டி அப்படிங்கிறவர் 7 பேரையும் குற்றமற்றவர்கள் அப்படின்னு விடுதலை பண்ணிட்டார். அவருக்கு எதிரான குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை. என்ன சொன்னார் அவர்? எங்க இதில் 300க்கும் மேற்பட்ட சாட்சிகளை நான் விசாரிச்சிருக்கிறேன், ஒரு சாட்சியுடைய இது கூட நம்பும்படி இல்லை, எல்லாருமே டேர்ன்டு ஹாஸ்டைல், பிறல் சாட்சியாக எல்லாரும் மாறிட்டாங்க, எதையுமே நம்ப முடியல, ஒவ்வொரு சாட்சியும் முன்னுக்கு பின் முரணாக சொல்றாங்க. அப்ப எப்படி நம்ப முடியும்? அதை மட்டும் இல்லைங்க, இந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் இருந்தார் இல்லையா, சாமியார், பெண் சாமியார், அவருடைய மோட்டார் சைக்கிளில் தான் குண்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லி என்னைய சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்லாம் அந்த மோட்டார் சைக்கிள்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வண்டியினுடைய சேசிஸ் நம்பர் என்ன என்று கண்டுபிடிக்க முடியவில்லை, அழிஞ்சு போயிருக்கு, ஒன்றுமே தெரியலை அப்படின்னு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அப்போ பிரகாஷ் சிங் அந்த மோட்டார் சைக்கிள் வாங்கும்போது அந்த மோட்டார் சைக்கிளுக்கு உள்ள சேசிஸ் நம்பர் கரெக்டாக இருக்குது, இந்த நம்பர்னு சொல்லி அவருடைய ஆர்சி புக்கில் இருக்கும். அந்த நம்பரும் இதில் வண்டியை சீஸ் பண்ணாங்க இல்லையா, குண்டு வச்சுதாக சொல்லி, அது ஒன்று போல் இருந்தால் தானே நம்ப முடியும். அதில் நம்பரே காணுமே, இந்த சாட்சி நம்ப முடியாது இல்லைங்க. ஏதோ பொய்யா ஏதோ ஒரு மோட்டார் சைக்கிளில் போட்டு நீங்கள் இப்படி கணக்கு காமிச்சிட்டீங்க நீங்கள், ஸோ பொய் கேஸ் போட்டிருக்கீங்க. அப்போ மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சி நடத்துது. ஆக பொலிட்டிக்கல் கெயினுக்காக வேண்டி அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி மேலே பொய் கேஸ் போட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க.
அந்த மோட்டார் சைக்கிள் சீஸ் பண்ணது நிரூபிக்கப்படவில்லை. எனவே சந்தேகத்தின் பலனை இந்த 7 அக்யூஸுக்கும் கொடுத்து 7 பேரும் குற்றமற்றவர்கள் என்று நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு ஜட்ஜி லகோட்டி தீர்ப்பு வழங்கிட்டார். நேற்றைக்கு 31/7/2025 அன்னைக்கு. இந்த சம்பவம் நடந்தது எப்போ? குண்டுவெடிப்பு, மலேகான்ஸ் குண்டுவெடிப்பு அப்படின்னா 2008 நடந்ததுங்க. தீர்ப்பு எப்போ வந்திருக்கு? 2025. ஏறத்தாழ 19 வருஷம் நீதிமன்றத்தில் அல்லாடிட்டே வந்து இப்போ ஒரு தீர்ப்பு சொன்னால் அந்த வழக்கு பிசு தானே போகும். சாட்சிகள்லாம் சாட்சி சொல்லாமல் அவங்க பிறல் சாட்சியாக ஹாஸ்டலில் தானே மாறுவாங்க. இதில் எப்படி இந்த இதை நம்ப முடியும்? அதனால் நான் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான்னா அப்போ நீதியின் மேல் பொதுமக்களுக்கு ஒரு நீதி பரிபாலனத்தின் மேல் ஒரு நம்பிக்கை வருமா? அந்த ஜட்ஜி தீர்ப்பு சொல்லும் போது ஒன்று சொன்னார், டெரரிசம் ஹேஸ் நோ ரிலிஜன், ஜட்ஜ்மெண்ட் cannot be based on morals and public perception. அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு 7 பேரையும் நேற்று விடுதலை பண்ணிட்டார். 19 வருஷம் கழிச்சு விடுதலை பண்ணிட்டார். என்ன நடந்தது? டைம்லைன் என்னங்க இந்த கேஸுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 29/9/2008 அன்னைக்கு மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் மாவட்டத்தில் மலேகான்கிற நகரில் ஒரு மசூதிக்கு பக்கத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் குண்டு வெடிச்சு 6 பேர் இறந்து போகிறாங்க, 100 பேர் காயமடையுதுங்க. 23/10/2008 அன்னைக்கு இந்த வழக்கில் ATS ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஆஃப் மகாராஷ்டிரா அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு ஒரு 4 அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு முதலாவது அக்யூஸ் யாருன்னா இந்த MP பெண் சாமியார் இருக்காங்க இல்லையா, பிரக்யா சிங் தாக்கூர், அவங்கள உட்பட இன்னும் ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு அப்போ வந்து ரொம்ப பிரச்சனைலாம் கொடுக்குறாங்க. ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அரெஸ்டட் அப்படின்னு சொல்லி இந்த RSS அல்லது இந்த குரூப்புகள்லாம் வந்து இப்படி குண்டு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பரப்புனாங்க, செய்தியை பரப்புனாங்க. 5/11/2008 அன்னைக்கு இதில் அடுத்து மேற்கொண்டு அக்யூஸ் யாருன்னா ஆர்மியிலிருந்து ரிட்டையர் ஆன ஒரு லெப்டினன்ட் கர்னல் ஸ்ரீகாந்த் பிரசாத் புரோஹித் அப்படின்னு பேர், அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. 20/1/2009 இதில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அதாவது ஒரு 11 அக்யூஸ் அப்படின்னு சொல்லி சார்ஜ் ஷீட் போட்டாங்க. என்னென்ன இதில் போட்டாங்க அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் 1967, மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட் அப்படின்னு இந்த 3 சட்டங்களில் பல்வேறு விதமான தீவிரவாத செயல்கள் செய்து இவர்கள் குண்டு வச்சாங்க அப்படின்னு சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அதில் இந்த லோக்கல் கோர்ட் இருக்கு பாருங்க, அப்போ இருந்த ATS உடைய ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு இல்லையா, இவங்க வந்து ஜூலை 2010 மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாதுங்க, அந்த இதில் போட்ட செக்ஷன் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அரசாங்கம் அதை எப்படி எடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்ணாங்க. உயர்நீதிமன்றம் விசாரணை முடிஞ்சிட்டு எங்கள் கீழ் கோர்ட்டு தப்பாக சொல்லிட்டாங்க, மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட் என்பது அப்ளிகபிள் ஆகும், அதுலேயும் நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருச்சு. ஆகஸ்ட் 2010 இந்த மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்கார், ரிட்டையர்டு மினிஸ்டர் லெப்டினன்ட் கர்னல் ஸ்ரீகாந்த் பிரசாத் புரோஹித் இருக்கார் இல்லையா, அவர் இன்னொருத்தையும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஏங்க கீழ்கோர்ட்டே சொல்லிட்டாங்க மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட் செல்லாது, இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது சொல்லிட்டாங்க. உயர்நீதிமன்றம் சொன்னது தப்பு, அதனால் எங்களுக்கு நீங்கள் வந்து அது தப்புங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி கீழ்கோர்ட்டு சொன்னது சரின்னு சொல்லணும், உயர்நீதிமன்றம் தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் வந்து அவங்க அப்பீல் பண்ணாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்திலையும் அவங்களுக்கு பெரிய நிவாரணம் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை வந்து ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் விசாரிக்கிறதுலேருந்து நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. ஆக 13/4/2011 அன்னைக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதுங்க. 2012 நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி மேற்கொண்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சில அக்யூஸ்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. மொத்தம் அக்யூஸ்டு 14 பேர் இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் விசாரணை பண்ணிட்டு மே 2016 நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சொல்கிறாங்கன்னா மொத்தம் 14 அக்யூஸ்டு அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. 7 அக்யூஸ்டு மேலே தான் கரெக்டான ஒரு போதிய எவிடன்ஸ் இருக்குது, மீதி 7 அக்யூஸ்டு இதில் நாங்கள் நிரபராதி தான் நினைக்கிறோம், நாங்கள் அதனால் ட்ராப் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு 7 பேர் மேலே மட்டும் சார்ஜ் ஷீட்டை ப்ரொசீட் பண்ணி 7 பேர் மீதி உள்ள 7 பேரை அந்த சார்ஜை ட்ராப் பண்ணிட்டாங்க. 2017 இதில் உள்ள அந்த 7 அக்யூஸ்டும் 2008 நடந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. 2017 வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறாங்க. 2017 எல்லா அக்யூஸ்டும் பெயிலில் வந்துட்டாங்க, ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க. 2018
இந்த வழக்கின் விசாரணை ஆரம்பிச்சு ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட சாட்சிகளை இதில் விசாரிச்சிருக்காங்க. எல்லாம் பண்ணி விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு நேற்றுக்கு 31/7/2025 அன்னைக்கு எல்லா அக்யூஸ்டும் குற்றவாளிகள் அல்ல, அவர்களுக்கு எதிரான குற்றம் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் அப்பால் நிரூபிக்கப்படவில்லை, சாட்சிகள் நம்பும்படியாக இல்லை, கொஹிரண்டாக இல்லை, முரண்பாடாக இருக்கிறது, மோட்டார் சைக்கிள் சீசரையே நான் நம்பலை, எல்லாரையும் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு விடுதலை பண்ணி நேற்று வெளியே வந்துட்டாங்க. எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. உடனடியாக பாரதிய ஜனதா பார்ட்டியை சேர்ந்த ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் அவங்க சொன்னாங்க, பார்த்தீங்களா காங்கிரஸ் அரசாங்கம் அப்போ இருந்ததுங்க ஆட்சியில் 2008 மகாராஷ்டிராவில். ஸோ எங்களை ஒழிக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சியை ஒழிக்கணும், ஆர்எஸ்எஸை ஒழிக்கணும்னு நினச்சி பொய் கேஸ் போட்டு பொய்யா ஒரு 7 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டு ரொம்ப ஏறத்தாழ அவங்க 2008 அரெஸ்ட் பண்ணி 2017 வரைக்கும் ஜெயிலில் இருந்தாங்க. இப்போ நிரபராதின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணும். பாவம், அவங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும், ஹெவியாக கொடுக்கணுங்க. அவங்க எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பாங்க ஜெயிலில் என்று சொன்னார். மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் ஃபட்னாவிஸ் கூட என்ன சொன்னார் அப்படின்னா, அப்போ இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் எங்கள் கட்சி மேலே பொய் கேஸ் போட்டாங்க, நிரபராதிகள் என்றைக்குமே காவி உடையணிந்தவர்கள் இந்த மாதிரி செயலில் ஈடுபடவே மாட்டாங்க, டெரரிசம் என்பது அவங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க, பாருங்க இப்போ அது சரியாக போயிடுச்சு, விண்டிகேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த விடுதலையை பாராட்டி பரவாயில்ல இப்போமா நீதி கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த வழக்கில் ஒரு 6 பேர் இறந்து போயிட்டாங்க, 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிட்டாங்க. அவங்க அந்த விக்டிம் ஃபேமிலியை சேர்ந்த அந்த நபர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னங்க கொடுமை இது, நீங்கள் 2008 சம்பவம் நடந்திருக்கு, நீங்கள் 19 வருஷம் கழித்து 2025 31/7/2025 நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து விசாரணை முடித்து நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா 19 வருஷத்துக்குள்ளே இந்த கேஸ் பிசு தானே போகும், சாட்சிகளை பல்வேறு மிரட்ட தானே செய்வாங்க. இப்போ அந்த மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் ஆளுங்கட்சி யார் இருக்காங்க, அவங்க சொன்னாங்கன்னா ஏதாவது நடந்து போச்சுன்னு சொல்லி நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டு சாட்சிகள் சொல்லுவாங்களா? ஆக என்னமோ நடந்து எப்படியோ பண்ணிட்டீங்க, இது நீதி கிடைக்கவில்லை எங்களுக்கு, நாங்கள் உடனடியாக விக்டிம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் உடனே நாங்கள் அப்பீல் பண்ணுவோம், எங்களுக்கு நீதி நியாயம் வேணும். எங்கள் 300 சாட்சிகளை நீங்கள் விசாரிச்சிங்கள்ல, அந்த 300 சாட்சிகளும் நீதிமன்றத்தில் பிறல் சாட்சிகளாக ஹாஸ்டைல் விட்னஸாக பொய் சாட்சியம் சொன்னாங்கல்ல, அவங்க பொய் சாட்சியம் அளித்ததுக்கு பர்ஜுரிக்கு அந்த 300 மேலேயும் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அது ரிஜிஸ்டர் பண்ணணும் நாங்கள் நீதிமன்றத்தை விசாரணை நடக்கும் போதே சொன்னாங்க. ஆனால் நேஷனல் யூனிவர்சிட்டி ஏஜென்சி எங்கள் வார்த்தையை கேட்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லைங்க. இது எப்படிங்க நியாயம்? உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் உடனே இதை சம்மந்தமாக அப்பீல் பண்ணி அந்த 7 பேரை விடுதலை பண்ணது தப்பு அப்படின்னு நாங்கள் பண்ண போகிறோம். அப்போ என்ன நாங்களே மசூதி பக்கத்தில் நாங்களே குண்டு வச்சு 6 பேர் செத்து போய் 100க்கு மேலே காயமாச்சா? இது என்னங்க, இது உண்மையான கொஸ்டின். யார் அவங்க 7 பேர் விடுதலை பண்ணா யார் என்று கொதித்தெழுந்தார்கள் அந்த விக்டிம்களுடைய ஃபேமிலிஸ். இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, 2006 இதே மகாராஷ்டிரா மும்பையில் ட்ரெயினில் சபர்பன் ரயில்களில் புறநகர் ரயில்களில் ஒரு 7 ட்ரெயினில் ஈவினிங் சமயத்தில் டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு வெடிச்சது. அதில் ஏறத்தாழ 187 பேர் இறந்துட்டாங்க, 800க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். அதில் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டில் ஒரு 5 பேருக்கு தூக்கு தண்டனை, 7 நபர்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை என்று சிறப்பு நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தது. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா விசாரிச்சு பார்த்துட்டு, ஏங்க ஒரு விட்னஸ் இல்லைங்க, இதுல ஒரு சாட்சியமும் சரியா இல்லைங்க, தி ப்ராசிக்யூஷன் ஹஸ் utterly failed to prove the case beyond all reasonable doubts. அதனால அந்த 12 நபர்களும் குற்றவாளிகள் அல்ல என்று நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லி மகாராஷ்டிரா உயர் நீதிமன்றத்தினுடைய அமர்வு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் வெளியே விட்டாங்க. உடனடியா மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர், ஏங்க தப்பு நடந்து போச்சுங்க, மும்பை குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட அந்த அக்யூஸ் 12 பேர் எப்படி விடுதலை பண்ணலாம் தெரியல, நான் ஹைகோர்ட் பண்ணது தப்பு, உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்கள் போறோம் அப்படின்னு நாள் விடுதலை அப்படின்னு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குங்க, குற்றமற்றவர்கள் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குங்க. அடுத்த நாளே உச்ச நீதிமன்றத்தில் போய் இம்மீடியட்டா போய் அவங்க அட்டார்னி ஜெனரல் எல்லாருமே போய் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அப்பீல் பண்ணி, ஏங்க ஏறத்தாழ 187 பேர் இறந்து 800க்கும் மேற்பட்ட கைகால இழந்த ஒரு மோசமான கேஸ்ல எங்க எவிடன்ஸை சரியா பார்க்காம உயர் நீதிமன்றம் விட்டது தப்புங்க, உடனடியா அந்த பண்ணதை ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணாங்க. உச்ச நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு 2 நாள் கழிச்சு 4வது நாள் உயர் நீதிமன்ற தீர்ப்பு அவங்களை விடுதலை பண்ணாங்க இல்லையா,
அதுலேருந்து அடுத்த நாள் அப்பீல், அதுக்கடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, உயர்நீதிமன்றம் அவளை விடுதலை செஞ்சாங்களே அந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். ஆனா அக்யூஸ் எல்லாம் பெயில்ல போயிட்டாங்க, இனிமேல் அவங்களை திருப்பி ரீஅரெஸ்ட் பண்ணி கொண்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆக உச்சநீதிமன்றம் உடனடியாக நிறுத்தி வச்சிருச்சு. அப்போ 2006 மும்பை ட்ரெயின் பிளாஸ்ட் கேஸ்ல மகாராஷ்டிரா அரசு உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட 2வது நாளே உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ 2008 மசூதி பக்கம் நடந்த வெடிகுண்டுக்கு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 7 நபர்கள் அந்த ஏடிஎஸ் அதாவது என்ஐஏ ஸ்பெஷல் கோர்ட் விடுதலை பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போ மகாராஷ்டிரா அரசு உடனடியாக அடுத்த நாளே இன்னும் ஒரு நாட்களுக்குள் உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணி அக்யூட்டில் பண்ணது தப்புங்க, 6 பேர் பாவம் இறந்துட்டாங்க, இத்தனை பேர் காயமடைஞ்சிட்டாங்க, அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும், எல்லாம் திருப்பி உள்ள போடணும் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா அரசாங்கம் உடனே அப்பீல் பண்ணுமா? அப்போ தானங்க நியாயம் சொல்ல முடியும். மகாராஷ்டிரா அரசாங்கம் நேர்மையாக செயல்படுது என்று சொல்ல முடியும். என்ன நடக்குன்னு பார்ப்போம், இன்னும் ஒரு நாளில் தெரியும்.